சாய்ராம் உணவே மருந்து. வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாம். ஈஸியான லட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். போகலாமா? 1/2 கிலோ கடலை மாவு நாங்கள் எடுத்துருக்குறோம். 3/4 கிலோ சர்க்கரை, எசன்ஸ், ரோஸ் எசன்ஸு ஒரு 10 சொட்டு வேணும். கலர் பவுட்ரு லட்டுக்கு, முந்திரி பருப்பு ஒரு 50 போட்டு நம்ம இப்போ ஜீரா காய்ச்சறதுக்கு குண்டால் சர்க்கரை 3/4 கிலோ போட்டு இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துட்டோம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். இது அரை மணி நேரம் தண்ணியில் சர்க்கரை ஊறுட்டு நம்ம இப்போ மாவு கடலை மாவு போட்டு இப்போ பிசைஞ்சு வச்சுக்கலாம். சரியா? கடலை மாவை நம்ம ஜலிச்சுக்கணும். எல்லா மாவையும் ஜலிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கடலை மாவையும் நம்ம ஜலிச்சுக்கிறோம். ஜலிச்சுட்டு இன்னொரு உண்டாவுக்கு மாற்றணும். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். புருடு இல்லாமல் கரைச்சிட்டு கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் இதை இப்படி தூக்கி ஊற்றுனா ஒன்று சொன்ன மாதிரி போகணும். கேப் இல்லாமல் இதை பதம் அளவு எவ்வளோ ஒரு 600 மில்லி தண்ணி ஊற்றிருக்கிறோம். நீங்கள் எதுக்குன்னு பண்ண வேண்டாம். இது அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். சரியா? மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம ஜீரா காய்ச்சலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சு. சாய்ராம் நல்லபடியாக எல்லாம் வரணும். சரியா? இப்போ கிளறி விட்டுட்டே இருக்கோங்க. ஒன்று சொன்ன மாதிரி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடும். இதுக்கு தான் 2 கம்பி பதம் விட்டு நம்ம கரெக்டாக எடுக்கணும். ரொம்ப காய்ச்சதுன்னா லட்டு கெட்டியாகிடுது. அளவான பாதத்தில் இறக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதித்து பின்னால் நம்ம கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். கொதித்த பின்னால் நம்ம எடுத்து ஊற்றினா ஒரே மாதிரி வரணும். விடுது இது அப்படியே சொட்டு சொட்டாக தானே விழுதுது. இப்போ ஒரு தொடர்ச்சியாக கம்பியாட்ட வருது. இப்போ நல்லா தெரியும். ஒரு கம்பி பதம் இறக்கி வச்சுட்டா லட்டு பவுட்ரு, கலர் பவுட்ரு போட்டு கலக்கிட்டு இப்போ சூட்லேயே கலக்கி விட்டு எல்லாம் கலந்துக்கு. ஏலக்காய் தூள் போடுறோம் அடுத்தது. அதையும் நல்லா கலக்கி விட்டு ரோஸ் எசன்ஸு 10 சொட்டு ஊற்றிட்டோம். இது நல்லா கிளறி வச்சுட்டு நம்ம அடுத்தது நம்ம பூந்தி கரைச்சி வச்சோம்ல திறக்கலாம். திறந்து பார்த்துட்டு நம்ம இப்போ பூந்தி போடலாம். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? ஊறுனா கெட்டியாயிடுது. அதனால தான் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூந்தி போடலாம். அளவாக ஒரு கரண்டி போட்டு நீங்கள் சுத்த வேலை வேண்டாம், அப்படியே தட்டி விட்டாலே விழுகு. அந்த ஜல்லி கரண்டியை சுற்றி இது பண்ணணும். ஒரே இடத்துல பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கி பண்ணிவிட்டு ரொம்ப முருகலெல்லாம் விடக்கூடாது, செவக்கவே கூடாது. சும்மா ஒரு 4 கொதி வந்தது வெந்துரு. கடலை மாவு ஒன்று கெட்டியாக லேசாக இருக்கனால சீக்கிரம் வெந்துரு. இங்கே பாருங்க, பூந்தியாக இன்னும் முருகு விட்டிங்கன்னா கார பூந்தி மாதிரி ஆயிரும். அதனால தான் போட்டதை நம்ம எடுத்துட்றோம். இதே மாதிரி கரண்டி உங்கள் வீட்டில் இருக்குது. இதில் நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படின்னு. பார்த்துட்டு நம்ம பூந்தியெல்லாம் போட்டு எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயோடவே போட்டாதான் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈரப்பதம் கிடைக்கி. எண்ணெய் பேப்பர்லாம் நீங்கள் போடக்கூடாது. இப்படி குண்டாவோ தட்டில் தான் போடணும். போட்டுட்டு பாருங்கள், எல்லாம் போட்டு எடுத்து ஆறிடுச்சு. பாருங்கள், பூதியாகவே இருக்குது. அமுத்தி பார்த்தா இதை வர பஞ்சாட்டை அப்படி அமுத்தணும். இப்படி இருக்கணும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா நறுக்குங்க, அப்படி வரக்கூடாது. இப்படித்தான் இருக்கணும். இப்படி ஆனவனால நம்ம என்ன பண்ணலாம், ஜாரில் போட்டுக்கலாம். இது இப்படியே பூந்தியே ஜீராவில் போட்டு ஊறவெல்லாம் வச்சா ஊறாது. எத்தனையோ நாங்கள் ஐடியா பண்ணி நாங்கள் ஜாரில் போட்டு அடித்து பாருங்கள். சும்மா 2 சுற்றுனா போதும். அப்புறம் நம்ம இந்த குண்டால் போட்டு வைக்கிறோம். முதல்ல எல்லாத்தையும் போட்டு இந்த குண்டால் போட்டு வச்சுட்டு அடுத்தது நம்ம காய வச்ச ஜீராவில்
அந்த ரோஸ் எசன்ஸு பவுரு ஏலக்காய் தூளெல்லாம் கலந்துருக்கு. அதில் போட்டு நம்ம இப்போ கிளறி விட்றோம். நல்லா ஒன்று சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஜீரா படுற மாதிரி அங்கே வரும். கிளறி விட்டு போட்டு ஒரு 200 மில்லி நெய், அதுவும் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதையும் போட்டு அது நல்லா செவக்கணும். நெய்யோட செவந்த பின்னால் எடுத்து நம்ம ஒரு இதில் அப்படியே சூட்டோடு ஊற்றி மறுபடியும் எல்லாம் கிளறுங்க. ஒன்று சொன்ன மாதிரி கிளறின பின்னால் ஒரு 5 நிமிஷம் குண்டா சூடானால் போதும். அந்த ஜீராவெல்லாம் கொஞ்சம் இலகி வந்து எல்லாம் ஒன்றா செட் ஆகி நம்ம மூடி வச்சிட்றோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் எடுத்து பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டு போட்டு அத்தை திரும்ப எதுக்கு அடுப்பில் வைக்கிறோம்? இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துருந்தோம்ல, ஜீரா வந்து ஆறுனா கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்போ அதையை நாம் என்ன பண்ணுறோம், அதை போட்டு கலக்கி நெய் முந்திரி பருப்பு வறுத்து போட்டோமா, போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா இந்த ஜீராவெல்லாம் லூஸ் ஆகிடும். அப்போது இதில் எல்லாம் நல்லா இனிப்பு பிடிச்சிரும். இப்போ ஆற வச்சு உருண்டை பிடிக்கும்போது ஜீரா கெட்டியாச்சுன்னா அந்த உருண்டையெல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது, உதிராது. இப்போ நீ ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சா சேர்ந்துடும். இப்போ சூடாக இருக்குதா, அதை நல்லா கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. நல்லா லூஸ் ஆகிடும். லட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிட்டா லட்டு நல்லா சேர்ந்துக்கு ஒன்று சொன்ன மாதிரி வரும், உதிராது. கீர்த்தி இங்கே வா, கொப்பா கொடி ஒரு லட்டு ஒன்று கொடு. பா லட்டு இந்தாப்பா, டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா செஞ்சது பிடிங்க. எப்படி இருக்கு? இப்போ சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் வந்து நீங்கள் நான் 1/2 கிலோ போட்ட மாவை 1/4 கிலோவாக எடுத்து நீங்கள் 2-3 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்துடும். நான் ஒரு 10-20 தடவை செஞ்சு பல தப்புகளாக செஞ்சு அப்புறம் கரெக்டானதுனால தான் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியாகும் நான் நம்புகிறேன். 1/2 கிலோ பேக்கெட் மாவுக்கு 60 லட்டு வந்திருக்கு. நீங்கள் இதில் பாதியை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள்.